உலகெல்லாம் நிறைபவனே, உமையவளின் பதி இவனே. பிறை நிலவை சூடிய சுருள் முடியும், புலியாடை மெய்யுடலில் போர்த்தியவனும், சிரத்தில் கங்கையை கொண்டவனே, சாம்பலே இறுதியில் என்றுரைத்தவனே, முக்கண் செல்வனே, முழு முதற் கடவுளே. இவ்வெளிப்பிறவி இறுதிக்குள் நின் திருமுகத்தை காணுவதையன்றி வேறொன்றும் வேண்டா என் நிறைவா என இவ்வுலகை காக்கும் சிவபெருமானையே முதலில் வணங்கி, பேச்சு போட்டிக்கு வந்ததொரு அழைப்பு, போட்டிக்கு தரப்பட்டதோ அருமையான தலைப்பு. வாய்ப்பிற்கு மகிழ்ந்து தலைப்பை பொரிந்து என் பேச்சில் தரப்போகிறேன் நல்லதொரு விருந்து. தமிழை வணங்கி தமிழ் தலைப்பை தந்து தமிழுக்கு பெருமை சேர்க்கும் அவை தலைவியையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். தலைப்போ பிரபஞ்சத்தின் பேரதிசயம். உலக கணக்கெடுப்பில் 7 அதிசயம் இருந்தாலும் என்னை வியக்கும் சில அதிசயத்தை எடுத்துரைக்க வந்துள்ளேன். நாம் பிறந்ததே ஓர் அதிசயம்தான். பிறப்பு என்று சொன்னவுடன் பாடல் ஒன்று நினைவிலே வருகிறது. ஒரு மடமாது ஒருவனுமாயி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய விந்து ஊரு சுரோனிதம் நீது கலந்து பணியில் ஓர் பாதி சிறு துளி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு என பட்டினத்தார் நம்முடைய பிறப்பை அற்புதமாக விவரித்துள்ளார். எண்ணற்ற உயிரணுவிலே ஓர் அணுவே கருமுட்டையை துளைத்து கருவாகி உயிராகி உலகிலே பிறக்கிறது. பிறக்கும் போதே வெற்றி பெற்று பேரதிசயமாய் மனிதராய் இவ்வுலகில் பிறக்கின்றோம். இவ்வுலகிலே பிறந்து விட்டோம். அறவழியிலே செல்ல ஆன்மாவை பரிசுத்தமாக்க கோவில்களை எழுப்புகின்றோம். அறிவியல் என்ற ஒன்று இவ்வுலகத்திற்கு வரும் முன்பே மனித உடலை மையப்படுத்தி கோவிலை கட்டுகின்றார் என்றால் அது வியக்கத்தக்கதுதானே. நடராஜர் கோவிலில் தங்க ஓடுகள் 21,600 சுவாசத்தின் எண்ணிக்கையையும், மேற்கூரையில் 72,000 ஆணிகள் மனிதனின் நாடி நரம்புகளையும், கோவிலில் 9 வாசல்கள் மனித உடலின் 9 துவாரங்களையும், கோவிலின் இடப்பக்கத்தில் அம்பலவாணனை நிறுத்தி மனித உடலிலே இதயம் இடப்பக்கத்தில் இருப்பதையும் காட்டியுள்ளார். எலும்பு, நரம்பு, இதயம் என மனித உடல் அமைப்புகளை கண்டறியாத 11ஆம் நூற்றாண்டில் முதலாம் ராஜேந்திர சோழன் இவ்வளவு துல்லியமாய் ஒரு கோவில் அமைத்துள்ளார் என்றால் ராஜேந்திர சோழனும் நடராஜர் கோவிலும் பேரதிசயம்தானே. பேசும் தமிழையும் பேர் அதிசயமாய் மாற்றி கோவில் கட்டினார் ராஜராஜ சோழன். லிங்கத்தின் உயரம் 12 அடியில் உயிரெழுத்தை சிறப்பித்தும், லிங்கத்தின் பீட உயரம் 18 அடியில் மெய்யெழுத்தை சிறப்பித்தும், கோபுர உயரம் 216 அடியில் உயிர்மெய் எழுத்தை சிறப்பித்தும், சிவலிங்கத்திற்கும் நந்திக்கும் இடையே உள்ள இடைவெளி 247 அடி மொத்த எழுத்துகளோடும் ஒப்பிட்டும் தமிழை பெருமைப்படுத்தியுள்ளார். கற்களே கிடைக்காத காவிரி சமவெளி பகுதியில் சுமார் 60 மீட்டர் உயரமுள்ள கற்கோவிலை எழுப்பியுள்ளார் என்றால் அது வியக்கத்தக்கதுதானே. உலக பாரம்பரிய சின்னமாக விளங்கும் தஞ்சை பெரிய கோவிலும் ராஜராஜனும் மக்களின் மனதில் என்றென்றும் பேர் அதிசயம்தான். அதிசயம் நிறைந்த இவ்வுலகிலே அறிவியல் என்ற ஒன்று இவ்வுலகத்திற்கு வரும் முன்பே பல்வேறு விந்தைகளை எறிந்த நம் முன்னோர்கள் பேர் அதிசயம்தான். அமர்ந்த இடத்திலே அமாவாசை, பிரதமை, அஷ்டமி, நவமி என அனைத்து திதிகளையும் பஞ்சாங்கத்திலே கணித்து வானில் உள்ள கோள்களை நவகிரகமாக வைத்து கோவிலில் வழிபட்டோமே ஆனால் நம் முன்னோர்களின் திறமை பேர் அதிசயம்தானே. அதிசயங்கள் என பலவற்றை அடுக்கிக் கொண்டே போகலாம். பிரபஞ்சம் என்பது என்ன? பிரபஞ்சம் என்பதுதான் என்ன? ஐம்பூதங்களால் ஆன சக்தியே பிரபஞ்சம். நம் முகத்தின் பிரதிபலிப்பை எப்படி கண்ணாடி திறம்பட காட்டுகிறதோ அதுபோல் பிரபஞ்சமும் நம் எண்ணத்தின் பிம்பத்தை திறம்பட காட்டுகிறது. நாம் நல்லவனாக அறவழியிலே வாழ்ந்தோமே ஆனால்
இந்த பிரபஞ்ச சக்தி நம்மை சரித்திரமாய் மாற்றி நம்மையும் நம் வாழ்வையும் வெற்றியடைய செய்கிறது. பிரபஞ்சத்தின் பேர் அதிசயமாய் நம்மையே மாற்றுகிறது. கெட்ட எண்ணத்துடன் அரக்கராக வாழ முற்பட்டால் நம்மை அழித்து நம் வாழ்வை முடிக்கிறது. நம் எண்ணமே பிரபஞ்சம், எண்ணம் போல்தான் வாழ்க்கை. எண்ணற்ற மனிதர்கள் பிரபஞ்சத்தின் பேரதிசயமாய் வாழ்ந்துள்ளனர். தோன்றின் புகழோடு தோன்றுக, அக்திலர் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு ஏற்ப பிறந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் என்று இல்லாமல் மாணிக்க வாசகரும் வள்ளலாரும் அருணகிரிநாதரும் வாழ்ந்த ஆன்மீக பூமியிலே எண்ணத்தையும் சிந்தனையும் அறவழியிலே செலுத்தி பேரதிசயமாய் வாழ முயற்சி செய்வோம். நாம் உலகில் பிறந்தது ஓர் அதிசயம். நாம் கட்டும் கோவிலும் கட்டடக்கலையும் மற்றொரு அதிசயம். அம்மாவாசையும் அஷ்டமியும் அமர்ந்த இடத்தில் கணித்தது பேரதிசயம். 9 கோளையும் நவகிரகமாய் வழிபட்டது பேரதிசயம். நம் முன்னோர்களின் திறமை மற்றும் ஒரு அதிசயம். உண்மையாக வாழும் ஒவ்வொரு மனிதனும் பேரதிசயம். உண்மையாய் வாழும் ஒவ்வொரு மனிதனும் பேரதிசயம். பிரபஞ்சத்தின் பேர் அதிசயம் என்ற அற்புதமான தலைப்பை தந்து எண்ணற்ற அதிசயங்கள் உலகிலே நிறைந்துள்ளன. பார்க்கும் இடத்திலெல்லாம் அதிசயம் ஒளிந்துள்ளன என கண்டறிய உறுதுணையாக இருந்த அருள் வேண்டி சிவாய நம குழுமத்திற்கும் திருவாசக ஆசிரியை திருமதி தங்கமணி திருப்பதி அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை கூறி என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.